என் கிளாஸில் ஒரு 3 பேர் வந்து வந்தான். அவன் வந்தேன் எனக்கு நான் வராட்டி எனக்கு நான் வந்தேன் நான் வளர்ந்து வச்சுட்டு போகிறேன். அது என் கிளாஸில் ஒரு 3 பேர் அனுப்பியா. அவங்க அப்பா ஸ்கூலுக்கு காண மாட்டார், காலேஜ் காண மாட்டார், ஏன் பக்கத்து வீட்டு கடைக்கு அனுப்பிச்சுனா கூட கடை காண மாட்டார். என் பேர் மட்டும் அனுப்புறியா. நாங்கள் வீட்டுக்கு போய் கேட்போம், அங்கிள் அனுப்புறியா? அனுமாட்டேன் சார். நோட்டு வாங்க சார். அனுப்புறியா சார்? நோட்டு வாங்க. அனுமாட்டேன்ப்பா சார். அனுப்புறியா சார்? அனுப்பவே மாட்டேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் பேர் வந்து சடையாடின்ட்டு உச்சந்தலையில் ஒரு 3 முடிதான் இருக்கும். அது தஞ்சாவூரில் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிட்டான். பேர் என்னன்னு கேட்டால் மானஸ்டன்றான். இன்னைக்கு விளங்கிடும். வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாகிட்ட அம்மா ட்ரெஸ் கொடுமான்னா தம்பி இதுனா சிலைன்னு கேட்டான். இப்படின்னு காட்டுறான். தெரியலம்மா நான் பட்டு சிலைன்னு கேட்டேன். உனக்கு காட்டல இது காட்டன் சிலை அடிக்கும். இதுதான் நான் அந்த பைத்தியக்கார பசங்களோட சேராதுன்னு கேட்டியா நீயே விளங்க மாத்தான். அது எங்கள் அப்பா நைட்டு வந்தார். என் மேனேஜர் சொல்ல தாங்கவே முடியலப்பா. ஏங்க நான் காலையில் வச்சேன் புளிக்குழம்பு எப்படி இருந்ததுங்க? அவரும் கேட்டார் எங்க சார் புளிக்குழம்புன்னு கேட்டார். வீட்டில் இருக்குதுன்ட்டேனே. சரி நாளைக்கு புளிக்குழம்பு ஏற்றுவாங்க கூட துடுப்புளி ஏற்றுவாங்கன்னு. எங்கள் அப்பா அதே கம்பியோட என்னோட புளிக்குழம்பு ஏற்றுன்னு போய் அவர்கிட்ட சார் மேனேஜர் உனக்கு 1 மாதம் சம்பளமே கட்டுறா அப்படின்ட்டார். கோவிந்தா அப்படின்ட்டார் போனது. அன்னைக்கு பார்த்து எங்கள் சார் வந்து கேட்டார் மரியாதைக்கும் அன்புக்கும் என்னன்னு கேட்டார். சார் உங்கள் மேலே நாங்கள் வச்சுக்கிட்டு வந்து மரியாதை, அதுவே உங்கள் பொண்ணு மேலே நாங்கள் வச்சுக்கிட்டு அன்பு சார். அத்தியா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான் காதல்னா ஒரு சுகமான வழியில் அப்படி சுகமான வழியில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சுகாடு போகிற வழிபாடு. அத்தியா ஃப்ரெண்டு காதலுக்கு அறிவு தேவை அழகு தேவைன்னு கேட்டான். அழகுதான் தேவை. நான் அறிவு தான் அவன் ஏன் லவ் பண்ண போகிறான். நன்றி.